வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் நண்பன் விஜய். மக்களை இன்றைக்கான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா அந்த வண்டி, இது வந்து ஒரு லோடு ஏற்றுற வண்டி. ஆனால் எங்களுக்கு இதுதான் வந்து கார், சரிங்களா? இதை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது. இப்போ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிவராத்திரிக்கு எங்கள் குலசாமி கோயிலுக்கு போகிறோம், சரிங்களா? அதை உங்க கூட சேர்ந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் எங்கள் BMW, பென்ஸு, ஆடி, அவுடி, எங்களுக்கு இதுதான், சரிங்களா? இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், வாரம் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அது உங்கள் வந்து சேரடியும். உங்களுக்கு வீடியோ பிடிக்கல எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன், சரி? என்ன சொல்கிறது, என்னால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட் நான் போடுறேன். நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த பிக்கப், அதாவது தோஸ்த் அப்படின்ற ஒரு லோடு அடிக்கிற வண்டியில் வந்து கோயிலுக்கு வந்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டி வந்து மிடில் கிளாஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு தான் இந்த வண்டி வந்து இந்த வண்டியை தான் அவங்க வந்து BMW, ஆடி, பென்ஸு இதை மாதிரி நினச்சி எங்கேயாச்சும் ஒரு டூருக்கு போனாவே நம்ம வண்டி இருக்கும்போது எதுக்கு வேறு வண்டி, நம்ம வண்டி இருக்கும்போது எதுக்கு வேறு வண்டின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து, அதாவது அந்த பென்ஸு ஆடியில் போகிற சந்தோஷத்தை விட ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இதில் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஏறிட்டு, அதாவது இந்த ஒரு வண்டியில் வந்து ஒரு 5, 6 பேர் 7 பேர் தான் போக முடியும்னா, ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா டபுள் தீர்மானங்க ஒரு வண்டியில் வந்து 14 பேர் 18 பேர் போவோம். ஒருத்தர் மடியில் ஒருத்தர் ஏறி உக்காந்துக்கிட்டு, சரிங்களா? ஐயோ கால் அமுங்குது, அது அமுங்குது, இது அமுங்குதுன்னு சொல்லி, சரிங்களா? அது ஒரு ரணகலமாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும், சரிங்களா? இப்போ நாங்கள் இந்த வண்டியில் தான் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலும் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? அது மாதிரி எல்லோரும் மாதிரி இந்த வண்டி வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வண்டி தான் எல்லாமே. காரை விட எல்லாருமே இந்த வண்டி தான். இப்போ நான் கூட சொன்னேன், நம்ம அடுத்த வட்டம் காரில் போகலாம், அதாவது கார் புக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, வேண்டாம், அதாவது நான் எங்கே வந்தாலும் நான் இந்த வண்டியில் தான் வருவேன், இந்த வண்டியை தனி நான் எங்கேயும் வரமாட்டேன், கார் பிடிச்சி போகிற மாதிரி தான் நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அட்டாச் ஆகிடுச்சு இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கவங்களுக்கு இந்த வண்டி தான் எல்லாமே, சரிங்களா? பொங்கலுக்கு வேசிடுறாங்களா போட்டியா, அரிசி போட்டியா? எங்கே போகல நான் பார்த்துக்குவோம். அதே பட்டி விட குழந்தைங்க வேலை கொடுத்தா அது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் குலசாமி, சரிங்களா? எங்கள் குலசாமி கோயிலுக்கு நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு டைம் சிவராத்திரிக்கும் வருவோம், சரிங்களா? அப்படி சிவராத்திரிக்கு வரும்போது இந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க, அதுக்கப்புறம் குத்துவிளக்கு பூஜை வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரே நாளில் அந்த திருவிழா, சரிங்களா? இது ஒரே நாள் திருவிழா. இத்தனையும் நாங்கள் பண்ணிவிட்டு, அதாவது வந்து ஒரு 2 நாள் இங்கே தங்கிட்டு, வருஷத்தில் 2 நாள் சிவராத்திரி அடுத்த நாள் வந்து தங்கிட்டு அப்புறம் வந்து போவோம், சரிங்களா? அதுதான் சரி, இது என்ன பண்ணலான்னு ஒரு யோசனை இருக்கும்போது இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? சரிங்களா? அப்போ தான் ஏகப்பட்ட கூட்டங்கள்லாம் அங்கே வச்சிட்ருக்காங்க. பயங்கரமான இதோட நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாப்பாடு இடமும் அப்புறம் வந்து சாமியும் போய் பார்ப்போம், சரிங்களா? வாங்க போய் பார்ப்போம். யாமே அனைத்திற்கும் உண்டாகுக, அனைத்திற்கும் ஆயாவாக, அப்பனாக, தாத்தாவாக இருப்பவர்களே ஏற்றுக, 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 காத்திருக, 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 சக்தி காய். எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்க.
அதாவது இதான் நாங்கள் வந்து எங்களுக்கான தங்குற ஒரு ரூம் சரிங்களா. அதாவது கோயில் வந்து வருஷத்தில் 2 நாள் வர்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஃபேமிலி வருவாங்க மக்களே. 200-300 ஃபேமிலிக்கு வந்து தங்குறதுக்கும் தங்குற இடம் தான் இது சரிங்களா. இதுவும் வெளில நாங்கள் இப்போ வண்டி நிப்பாட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடமும் வந்து இன்னும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இடமும் கோயிலில் தான் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டது ஒத்தி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நாங்கள் வந்து உட்காந்து போகிறப்ப இங்கே மேலே வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நானும் எங்கள் மாமாவும் சேர்ந்து அந்த வண்டிக்கு மேலே வந்து ஒரு இது மாதிரி தார்பாய் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேலை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தார்பாயை கட்டும்போது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லேசான வேலை இல்லை மக்களே. உண்மையிலே வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இதை கட்டுறதுக்குள்ளே மனுஷனுக்கு மொத்தம் வரக்கூடாத வழியெல்லாம் வந்துடும். அந்த வேலையை தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். இது கட்டுறதுனால தான் மழை வெயில் எல்லாம் வந்து சேஃப்டியாக போயிட்டுருக்கோம் பாருங்க. சேஃப்டியாக போக முடியும். அதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. முடியல என்னால், அதனால தான் ஒரு செகண்ட் நின்றுட்டுருக்கேன். உண்மையிலே இப்படி கட்டினா தான் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து குறைஞ்சது ஒரு 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 200 கிலோமீட்டரும் மேலே வெயில் நைட் டைமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. பகலில் போகிறனால இது கம்பல்சரி இது தேவை தான் இது. அதனால் இது வேறு வழியே இல்லாத இதை கட்டி தான் ஆகணும். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயில் போகிற இதில் வந்து ரோட்டுக்கு தோசை சாப்பிட்றோம். அதாவது கோயிலுக்கு எங்கள் பென்ஸ் காரில் போகிறோன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா. பென்ஸ் காருன்றது பிக்கப் ட்ரக்கு, எங்களுக்கான பிக்கப் ட்ரக்கு பென்ஸ் காரு ஆடி எல்லாமே ஒன்று தான். அதில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ அது போகிற கேப்பில் வந்து ரோட்டு கடையில் நின்று தோசை சாப்பிட போகிறோம் சரிங்களா. அதாவது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதாவது தோசையும் நல்லாயிருக்கும், அந்த சீக்வன்ஸும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இவ தான் என் மருமக, இவ தான் எங்கள் மருமக சரிங்களா. இவ கூட தான் எல்லாமே சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலே இந்த ட்ராவல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். கூட்டத்தில் உட்கார முடியாமல் இடஞ்சலில் உட்காந்துக்கிட்டு காலை நீட்ட முடியாமல் மேலே படுத்துக்கிட்டு ஒருத்தரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து அந்த ரோட்டு கடையில் வந்து தோசை சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு இன்னும் அடுத்தடுத்து என்ன வருதோ அதையும் உங்கள்கிட்ட சேர்ந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. தொடர்ந்து டச்சிலே இருக்கு. மக்களே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ரோட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு கோயில். பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பஸ்ஸில் போகிறவங்களாம் வந்து காசை தூக்கி போட்டு வேண்டிட்டு போவாங்க. அதாவது காசை தூக்கி போட்டு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போவாங்க. அப்படி வேண்டிட்டு போகிறவங்கள அந்த காசை எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுங்க அங்கே இருக்காங்க மக்களே சரிங்களா. அந்த கோயில் கரெக்டாக ரோட்டுக்கு மேலே இருக்குது இந்த கோயில் சரிதா. சரிங்களா, கிளார் அடிக்குதான் ஒன்றும் தெரியல சரிங்களா. அதாவது பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் வந்து காசை தூக்கி போட்டு வந்து வேண்டிட்டு போவாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஐதீகம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் பேர் வந்து சாத்தாவூராவியன் கோயில். சாத்தாராவியன் ஒரு கோயில் சரிங்களா. இது பாருங்க, வண்டியில் இருக்கிறவங்களாம் எனக்கு திட்டுறாங்க, சீக்கிரமாடா கிளம்புறோம் அப்படின்ட்டு. கிளம்புற டைம் ஆயிடுச்சு. மிச்சத்தை நான் கூட அப்புறமே ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. கோயில் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இருங்க மக்களை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கோயிலில் வந்து காட்டியிருப்பேன், கோயிலில் இருந்திருப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து சரியான ரஷ்ஷு. நாங்கள் போன இடத்துல பயங்கரமான கூட்டம். என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் அந்த கோயில் பற்றி சில டீட்டெயிலெலாம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா
அதாவது இந்த கோயில் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது உசிலம்பட்டிலேருந்து நம்ம அந்த உசிலம்பட்டிலேருந்து அந்த ஒரு மேடு மாதிரி வரும். பேரையூர், உசிலம்பட்டிலேருந்து பேரையூர் போகிற அந்த வழியில் ஒரு சின்ன மலையில் தான் அந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் பேர் வந்து சாத்தாவு ராயன். இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த ஒரு சாமின்னு சொல்லிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் வந்து போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் வந்து இந்த அங்கே வாழ்கிற நானும் அந்த ஊருக்காரன் தான். எங்கள் அப்பாவெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே வந்து அந்த சைடில் ஏதாச்சும் ஒரு காரியம் நம்ம தேடி ஒரு காரியத்துக்காண்டி அந்த போவோம். அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும்னா இந்த வழியாக போகும்போது இந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டு போனால் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும், எந்த தடங்கள் இல்லாமல் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்னங்கன்னா, அந்த பக்கம் போகும்போதெல்லாம் வந்து பஸ்ஸில் போகிறவங்களாம் வந்து காசை விசிறி அடிச்சுட்டு போவாங்க. அதாவது அந்த இடம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேவும் முன்னாடியே வந்து வேண்டிக்கிட்டு காசு விசிறி அடிச்சுட்டு போவாங்க. ரெண்டாவது. இது மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசு எடுக்கிறதுக்காண்டி ஒரு குரூப் அங்கே இருப்பாங்க. அதையும் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். அதாவது ஒரு குச்சி மாதிரி அந்த குச்சியில் யானையை வச்சுட்டு ரோட்டில் போய் எடுத்தால் பஸ்ஸில் அடிபட்டுறோம் சொல்லி அந்த குச்சியிலேருந்து தள்ளி நின்று காந்தத்தை வச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் அங்கே இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த டீட்டெயில்ஸில் என்ன நாங்கள் பேச முடியல, பூரா ரஷ்ஷு. அதாவது செம்ம பீக் ஹவர்ஸில் போயிட்டேன் நான். இதை பேசுறதுக்கு அந்த தனியாக செப்பரேட்டாக பேசிகிட்டு இருக்கேன்.